ஹே காய்ஸ், வெல்கம் டு மீனூஸ் லைஃப் ஸ்டைல் வித் ஃபேமிலி. பயங்கர மழையாக போயிட்டுருக்கு. வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தா மழை வந்து சொதப்பிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஒரு லேசியான டேயாகவே இருக்குது. இருந்தாலும் மழையை என்ஜாய் பண்ணுற ஒரு டேயாக இருக்குது. இந்த டேயில் நம்ம ஸ்பெஷலாக குக் பண்ணி சாப்பிட்லான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அந்த குக்கிங்கை இப்போ நம்ம ஒரு விலாகாக பார்த்துடலாம். குக்கிங்கான எல்லா திங்ஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்து வெங்காயம் உரிச்சு வச்சுருக்காங்க. ப்ளஸ் இது என்ன ஒரு சட்டி, மண் சட்டி. இந்த மண் சட்டியை அடுப்பில் வச்சு நிறைய தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ எண்ணெய் வேணும். சட்டி சூடான பிறகு எண்ணெய் வேணும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அந்த எண்ணெயில் இவ்வளோ பெரிய இது கத்திரிக்காயெல்லாம் நீங்கள் வாங்கி போடாதீங்க. இதுக்கு ரொம்ப சின்ன கத்திரிக்காய் தான் வேணும், வேறு கிடைக்கல போல், அதனால இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வதக்கி ஃப்ரையிங். எல்லாம் வதங்கிட்டே இருக்குது. இதை கொஞ்ச நேரம் வதக்க வைக்கணும். வதங்கி முடிச்ச பிறகு காட்டுறேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் தனித்தனியாக வெளியே எடுத்துடலாம். சரியா? ஃப்ரையிங் பேன் எடுத்து அதை சூடு பண்ண அடுப்பில் வச்சுருக்காங்க. இதில் மசாலா எல்லாம் வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னெல்லாம் மசாலா அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜீரகம் 1 டீஸ்பூன் இருக்குமா? இது இருக்குமா, 1 டீஸ்பூன் இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு. இது எவ்வளோ இருக்கும்? ஒரு ஸ்பூன் இருக்கும். அப்புறம் என்ன, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம். இவ்வளோத்தையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும். இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். திருப்பி அதே பேனை வச்சு நல்லா சூடான பிறகு இது வேர்க்கடலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த வறுத்த கடுகு, ஜீரகம், வெந்தயம் இவ்வளோத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நீட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சு அது ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகி அது வெடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பீனட்டை தோல் உரித்து இதில் சேர்த்துக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து ஃப்ரை பண்ணணும். எள்ளு வெடிச்சிட்டு இருக்கிறதுனால மூடி வச்சிருக்கு. உள்ளடி எள்ளு நல்லா அழகாக வெடிச்சிட்டே இருக்குது. 3 ஃபுல் டீஸ்பூன் கோகனட்டை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். திருப்பி மண் சட்டி வச்சு அதில் எண்ணெய் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அது எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு தாளிக்கணும். இப்போ கடுகு வெடிச்சிட்ருக்கு. இது காஞ்ச மிளகா அப்புறமா போடணும். இது ஆப்ஷனல் தான். இது பட்டை காஞ்ச மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் குண்டு மிளகாயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு ஒரு 10 போல் பூண்டு அதில் பொரிய விடணும். இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் அண்ட் கறிவேப்பிலை இவ்வளோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கணும். இதில் 2 தக்காளி அண்ட் காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா சோக் பண்ணி அதை கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அப்புறமா கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். பெப்பர் ஆல்ரெடி அந்த குழம்புல போட்டிருக்கிறதுனால இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே தனியா பவுடர் போட்டுக்கணும். விட்டு எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருந்தால் நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம். இப்போ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. நம்ம அதுக்கு பிறகு எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் அண்டு தனியாத்தூள் ஆட் பண்ணி திருப்பி வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோகனட் இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிறது வரைக்கும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பிறகு அதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணி இன்னும் நிறைய கொதிக்க விடணும். மிக்சரை இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி திருப்பி மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். நல்ல கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே அழகாக ப்ளேஸ் பண்ணிடலாம். செம்ம சூப்பரான வாசனையாக வந்துட்டுருக்கு. ரெடியான பிறகு குழம்பு ரெடியான பிறகு இப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லலாம். இந்த மாதிரி அழகாக பேஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 to 10 மினிட் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண வேண்டியது. சரி, கடைசியாக நம்ம ஜீரகம், கடுகு, வெந்தயம் இதை ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை மேலாப்பில் போட்டு அழகாக ரெடி பண்ணி எடுத்துட வேண்டியதான். இவ்வளோதான் ஃபைனல் டச். இனி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணுறேன்.